ஆனந்தி, உன்னை பார்க்கறதுக்கு உங்க அண்ணன் வந்திருக்காருமா. அண்ணனா? எங்கண்ணே? ரிசப்ஷன்ல உட்கார சொன்னம்மா. வேணா, நான் வெளியவே வெயிட் பண்றேன்னு சொல்லிட்டாருமா. அதுவும் அந்த பக்கம் தாம்மா இருக்காரு. ஆ. அண்ணே, ஆனந்தி, ஏண்ணே இங்கே நின்னுட்ட? உள்ள வந்து உட்கார்ந்துருக்கலாம்ல. இல்லை வேணாம் ஆனந்தி, இப்போதான் என்னால் பெரிய பிரச்சனை நடந்து முடிஞ்சிருக்கு. மறுபடியும் நான் உள்ளே வந்தா ஏதாவது பிரச்சனை வருமோன்னு மற்றவங்க நினைப்பாங்க. அதான் வெளியிலே நின்றுட்டேன். என்னைய மன்னிச்சிருண்ணே. நீ என்னைய பார்க்க வர்றது தெரியாம போச்சு. இல்லனா அன்னைக்கு அப்பா அம்மா வந்தப்போ அவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்திருக்காது. விட ஆனந்தி, நடந்ததெல்லாம் நன்மைக்குன்னு நினச்சிக்குவோம். இப்போ எதுக்கு அதை பற்றி பேசிக்கிட்டு? சரி, திடீர்னு என்னைய பார்க்க வந்திருக்கிற, ஏதோ முக்கியமான விஷயமா? வாணியோட அப்பா அம்மா வந்திருந்தாங்க ஆனந்தி. எப்பண்ணே வந்தாக? வந்து எதுவும் பிரச்சனை பண்ணாங்களா? இப்ப எங்கனே இருக்காக? உன்னே எதுவும் பண்ணிரலையே. நீ பயப்படுற மாதிரி எதுவும் நடக்கல. கொஞ்சம் மனஸ்தாபம் இருந்தாலும் என்னையும் வாணியும் அவங்க ஏத்துக்கிட்டாங்க. அப்படியாண்ணே? ரொம்ப சந்தோஷம்ண்ணே. இல்ல ஆனந்தி, எனக்கு என்னமோ அது சந்தோஷமா படல. அவங்க வந்து பார்த்துட்டு போனது சாதாரணமா தோணல, ஏதோ சிக்கல் வருமோன்னு தோணுது. ஏண்ணே? அவங்க வந்துட்டு போனதுல இருந்து வாணியோட பேச்சு, நடவடிக்கை இது எதுவுமே சரியில்லை. அவ ஆளே வேற மாதிரி நடந்துக்கிறா. அவங்க அப்பா அம்மாவை பார்த்ததும் நாம அவசரப்பட்டுட்டோமோங்கிற எண்ணம் அண்ணி மனசுல தோணிருக்கும். எல்லாம் சரியாயிரும்ண்ணே. நான் வந்து என்னன்னு விசாரிக்கிறேன். இல்ல ஆனந்தி, நீ இப்போதைக்கு வீட்டுக்கு வர வேணாம். அதை சொல்லிட்டு போக தான் வந்தேன். ஏண்ணே? வாணி உன்னை ஏதாவது சொல்லிட்டா என்னால பார்த்துட்டு சும்மா இருக்க முடியாது. அது மறுபடியும் பிரச்சனையில தான் போய் முடியும். இப்போதைக்கு நீ வர வேணாம், கொஞ்ச நாள் போகட்டும், அதுக்கப்புறம் நானே சொல்றேன். ம், சரிண்ணே. இப்போ உனக்கு உடம்பு எப்படி இருக்கு? ஒன்றும் பிரச்சனை இல்லையே? இல்லண்ணே, நல்லாத்தே இருக்கிறேன். அப்புறம் அக்காவோட கல்யாண வேலைலாம் எவ்வளவு தூரம் போயிருக்கு? அதெல்லாம் நல்லாத்தையும் போயிட்டு இருக்குது. நாம பண்ண வேண்டியதெல்லாம் அக்கா கல்யாணத்துக்காக வாங்கின அந்த நகைய திரும்பவும் பேங்க்ல இருந்து மூக்கறதுதேன். நான் கொஞ்சம் பணம் தாரேன், அந்த நகைக்கு வட்டியை மட்டும் கட்டிடுறியானே? அதை நான் கட்டிட்டேன் ஆனந்தி. எப்பண்ணே? இப்போதான் ஒரு வாரத்துக்கு முன்னாடி. நீயே கஷ்டத்துல இருக்கிற, உன்னைய யாருனே கட்ட சொன்னது? பரவாயில்ல ஆனந்தி, இருக்கட்டும். நகையை மீட்டு கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட பணம் இல்லை. பண்ண தப்புக்கு பிராச்சித்தமா இதாவது இருக்கட்டும்னு தான் அந்த நகைக்கு நான் வட்டி கட்டினேன். ஏன்னே இப்படிலாம் பேசுற? தப்பு இல்லை ஆனந்தி. வீட்டுக்கு ஒரு ஆம்பளை புள்ளியா இருந்தும் என்னால நம்ம குடும்பத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை. கோகிலாக்காவுக்கும் நம்ம குடும்பத்துக்கும் நான் பண்ணது எவ்வளோ பெரிய துரோகம்னு எனக்கு இப்பதான் புரியுது. அப்பா அம்மாவை பத்தி கவலைப்படாம தான் சுயநலத்துக்காக ஒரு காரியத்தை செய்யக்கூடாதுங்கிறதுக்கு நான் ஒரு பெரிய உதாரணமா ஆயிட்டேன். இது பல பேரோட வாழ்க்கைக்கு ஒரு பாடமா அமையிட்டோம். அக்கா கல்யாணத்துக்கு உனக்கு உதவணும்னு ஆசையா தான் இருக்கு. ஆனா அந்த அளவுக்கு வக்கு எனக்கு இல்ல ஆனந்தி. என்ன மன்னிச்சிரு ஆனந்தி. ஏன்னே பெரிய வார்த்தையெல்லாம் பேசுற? உன் நிலைமை இதே மாதிரியே என்னைக்கும் இருந்துடாதண்ணே, சீக்கிரம் மாறும். அப்ப நீ நம்ம குடும்பத்தோட சேர்ந்துருவேண்ணே, எனக்கு நம்பிக்கை இருக்குது. நீயும் நம்பிக்கையோட இருண்ணே. சரி, என்னைக்கு நகையை மீட்கிறதுன்னு சொல்றேன், அன்னைக்கு பேங்க் வரைக்கும் வந்துட்டு போனே. சரி ஆனந்தி. ஆனந்தி, உங்ககிட்ட ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். என்னண்ணே? அப்பா அம்மா என்னையும் வாணி ஏத்துக்காதனால உன்னையும் அன்பையும் ஏத்துக்காம போயிடுவாங்களோன்னு நீ பயப்படுறதா அன்பு சொன்னாரு. நீ பயப்படுற மாதிரி எதுவுமே நடக்காது ஆனந்தி. நானும் நீயும் ஒன்றும் இல்லை. பெத்தவங்க கிட்ட தன் காதலை பத்தி பேசாம அக்கா கல்யாணத்துக்காக வாங்கி வச்ச நகையை எடுத்துட்டு ஓடி வந்த திருடன்னா. அதனால அக்காவோட நிச்சயதார்த்தமே நின்று போச்சு. அதுக்கு காரணமான என்ன எந்த தாய் தகப்பனும் மன்னிக்க மாட்டாங்க. ஆனா நீயும் அன்பும் அப்படி இல்லை. நம்ம குடும்பத்துக்காக நீ ரொம்ப கஷ்டப்படுற. அன்பு உனக்கு துணையா இருக்காரு, இது அப்பா அம்மாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால உன் விருப்பத்துக்கு அவங்க தடை போட மாட்டாங்க.
அக்கா கல்யாணம் முடிஞ்சதும் நீ அன்புவை கூட்டிட்டு போய் அப்பா அம்மா கிட்ட பேசு. ஒருவேளை அன்புவை கூட்டிட்டு போக தயக்கமா இருந்தா அவங்க அம்மாவையும் கூட கூட்டிட்டு போ. அவங்க வந்து பேசுவாங்க. உன் விருப்பத்தை எடுத்து சொல்லி அப்பா அம்மாவுக்கு அவங்க புரிய வைப்பாங்க. உங்க காதலுக்கு அவங்க கண்டிப்பா மரியாதை கொடுப்பாங்க. நீ ஆசைப்பட்ட மாதிரி ஒரு வாழ்க்கை நிச்சயமா உனக்கு அமையும். அன்புவை எங்க இழந்துருவோம்னு பயப்படாத, தைரியமா இரு. உன் நல்ல மனசுக்கு எல்லாமே நல்லதாவே நடக்கும். அக்கா கல்யாணத்துக்கு என்னால வர முடியாம கூட போலாம். ஆனா உனக்கும் அன்புக்கும் நடக்க போற கல்யாணத்துல ஒரு கூட பிறந்தவனா முன்ன நின்னு எல்லாத்தையும் நான் தான் செய்வேன். இது நடக்குதா இல்லையான்னு மட்டும் பாரு. என்ன ஆனந்தி, நான் சொன்னது புரிஞ்சதில்ல? அக்கா கல்யாணம் நல்லபடியா முடியட்டும், பிறகு இதை பத்தி பேசலாம். அதுவும் சரிதான் ஆனந்தி. சரி, நான் கிளம்புறேன். உனக்கு ஏதாவது தேவைன்னா எனக்கு கால் பண்ணு. சரிண்ணே. பாய்.